உந்தன் காலில் நெட்டி போல் கூட நடப்பேன், தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவலிருப்பேன். மாலை சூடி தோடி ஆடி கைதொட்டு நீதொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். அம்மா அம்மா கோவமா இருக்க போல. அம்மா அம்மா என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம். அம்மா வீட்ல யாரும் இல்ல. ஓ அப்படியா அப்படியா வீட்டுல யாரும் இல்ல. வீட்ல யாரும் இல்ல சொல்றேன்ல, போயிட்டு பரவாங்க. நான் எதுக்கு போனோம்? என்ன நான் எதுக்கு போனோம்? அத்தடா, நாங்க வர வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட விடாதன்னு சொல்லிருக்காங்க. ஈ காக்கா தானே வரக்கூடாது, நான் வரலாம்ல. ஈ காக்காவுக்கே இங்க இடம் இல்ல. ஆடு உருவத்துக்குலாம் இங்க இடம் கிடையாது. கொழுப்ப பத்தியா? வெளியில போயிட்டு பரவாங்க. போக முடியாது. போக முடியாதா? இங்க இருக்கிறதுக்கே நானும் சம்மதிக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு அத்தை ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா உங்க வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா, தேன்மொழி அத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ முதல்ல என்ன பார்த்து பேசு. தேவையில்ல. இப்பெல்லாம் பண்ணாத, என்ன பாரு. நான் எதுக்கு பார்க்கணும்? என்னையே யாரும் பார்க்க இல்ல, நான் எதுக்கு பார்க்கணும்? நான் செஞ்ச தப்பு தாண்டி, அதுக்காக நீ இப்படி ஒரு வாரமா தண்டிச்சுக்கிட்டு இருப்ப. ப்ளீஸ், நீங்க அந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தப்பு நடக்கவும் விட மாட்டேன். நான் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் என்கிட்ட பேசு, நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. இங்க பாருடி, நான் செஞ்சது பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. தேவையில்ல, நீங்க கிளம்பலாம். அத்தை வந்ததுக்கு அப்புறம் வாங்க, இல்ல தப்பா நினைப்பாங்க. ஓ, நம்ம என்ன தனியா தான் தப்பா நினைப்பாங்களா? ஆமா. இப்பெல்லாம் பேசாத தேன்மொழி, இப்ப எனக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு கோவம் வர வேண்டியதான். நான் காலை விடட்டா? ஏன் தலைவா யாரும் விட வேண்டாம். இல்ல, நான் காலைல விழுத தப்பு பண்ணிருக்கேன்ல, உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னை பாதுகாக்கல, எவ்வளவு பெரிய தப்பு. உன் காலைல விட மன்னிப்பு கேட்கறேன், என்கிட்ட பேசு. நான் பேச மாட்டேன், விடுங்க. நான் என்ன பண்ண உன் கோவம் தீரும்? என்கிட்ட பேசாம இருந்தா என் கோவம் தீரும். சரி, அதுதான் உனக்கு நிம்மதினா. நான் பேசல, நான் போறேன். போறேன் போறேன்னு சொல்றவங்க எப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நிஜமாவே நான் போயிருவேன். போங்கன்னு சொன்னேன். நீ இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவ. எப்பா, இப்ப வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் பாருங்க, ஃபீல் பண்ணதுக்கு. போங்க போங்க. ராட்சசி, திரும்பி பாருடி. பார்க்க மாட்டேன். பாக்கல, பாக்க வச்சிருவேன். பார்க்க வச்சிருவாரா? நான் பார்க்க மாட்டேன். நான் உன்னை பாத்துட்டேனே. உன்ன மாட்டேனே, வீட்டுலதான் யாரும் இல்லையே. விடுங்கன்னு சொன்னேன். வீட்டுல யாருமே இல்ல, அதனால கீழே விட மாட்டேன். என்கிட்டயே முடிஞ்சு தூக்கிட்டு போற உன்ன. ஆத்தி அம்மா, சரி இறங்கி ஓடிடு. இறங்கி ஓடணுமா? என்னல? ஒண்ணு இல்லம்மா, இறங்கு. மாட்டேன், தூக்குனீங்கல்ல, அவமானப்படுங்க. என்ன இறங்கலாமா வேண்டாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரா பேக்கி சார், அவளே சொல்றா. நீ இறங்க மாட்டேக்கா. இறங்க மாட்டேங்கிறாளா? ஐயோ, நான் இறங்க மாட்டேன். நல்லா அவமானப்படுங்க. அம்மா தேன்மொழி முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, இறங்கு. மாட்டேன். டேய், ஐயோ வசமா பழி வாங்கிட்டால. அப்ப நான் அவங்க மூஞ்சில முழிக்கணும். முழுங்க. என்ன வந்திருக்கு? அத்தை, என்ன தூக்கி வச்சுட்டு கீழே இறக்க மாட்டாங்களா? இப்படி கூட பழி வாங்கலாமா? ஏண்டா டேய் கேளு கொடு. நானா இறக்கி விட மாட்டேன்னு இறக்கி விட்டுட்டு இருக்கேன், இறங்க மாட்டேங்கிறா. ஐயோ, இறக்கி விடுங்கங்க. நீங்க இறக்கி விடுங்க. என்ன தமிழ் நடக்குதுங்க? நம்ம வச்சிட்டு விளையாட்ட பாத்தியா? கிஷோர், இறங்குடி, என்ன இறக்கி விடுங்கங்க. இறங்குடி. ஐயோ, எனக்கு இறக்கி விடுங்கங்க. ஐயோ, எல்லாரும் நிக்கங்க. இறக்கி விடுங்க. பழி வாங்கிட்டல நீ, அவமானப்பட்டுட்ட. இனி நீயே நினைச்சாலும் நான் இறக்கி விட மாட்டேன். என்ன பண்ணுவ? வந்தேன்னு வச்சுக்க, ரெண்டு பேரும் ஓடிட்டு அடிச்சு விடுவேன். டேய், கீழே கொடுறா. குள்ள கத்திரிக்கா ஒரு நிமிஷத்துல என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டா. அம்மா. ஏண்டா டூட்டி போடியா நீ? இல்ல, இப்பதான் வந்த. அம்மா நீங்களே என்ன ஒண்ணு போல வெளில போயிட்டாதீங்க. அதான் உனக்கு சௌரியமா போச்சுது. அண்ணி என்ன நொண்ணி, அண்ணி இருக்கும்போது பார்த்த வேலையா நீ? சும்மா நீ அவ கோவத்திலே இருந்தாளா, அதான் என்ன பேச மாட்டேன்னா அதான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். எப்படி பேசுவா? சாரிமா. அம்மா எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஒரு 4 ஊர் தள்ளி, அதான் நம்ம சொந்த ஊர் இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வரோம். ஏமா இது பிரச்சனையா? அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாமே. இல்ல இல்ல,
மீனாவும் ஆதிராவும் ஒரு சின்ன வேண்டாத வேலை பார்த்துட்டாவ. என்னம்மா சொல்றீங்க? அதான் நம்ம சொந்த ஊர்ல ஆ அந்த ஊர்ல ஸ்டேஷன்ல போய் ஆதிரா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ போலீஸ் கிட்ட போய் வம்பிழுத்து இருக்கா. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாடா, அவர் ஏதோ புதுசா வந்த ஐபிஎஸ் அதிகாரியா, இவ்வளவு லஞ்சம் கொடுத்து ஏதோ பண்ண மாதிரி பண்ணிருக்காள்வ. அது பெரிய கேஸ் ஆகி போச்சு. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், அது விளையாட்டு காரியமா முடிஞ்சு போச்சு. அவர் பெருசா எடுத்துக்கல. நல்ல குடும்பத்து பையனா இருக்காரு. நான் பாத்துட்டேம்மா, நீங்க போங்கன்னாரு. அதான் நாங்க வந்துட்டோம். வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. லஞ்சம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவட்ட நல்லா விளையாண்டுருக்காள்வ. என்ன சொல்றீங்க? இப்போ புதுசா வந்திருக்குதுன்னா அந்த ஊருக்கு. ஓ அவரா? சரி சரி சரி. ஓ சரி சரி சரி. ஆமா ஆமா, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டா நல்லா இருக்குமா. நல்ல பையன் தான், எனக்கு தெரியுமே. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? டூப்ளிகேட் முடியா, டூப்ளிகேட் மீசியா, டூப்ளிகேட் தங்கமானு எல்லாத்தையும் புடுங்கி பாத்துருக்காளுவ. புடுங்கி பார்த்தாங்களா? எதுக்கு? 200 ரூபாய் கொடுத்திருக்காளுவலாம், ஏமாத்திட்டு போயிடக்கூடாது. அதனால இதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்திருக்காரு. ஐயோ, கோபப்படலையா அவரு? கோவப்பட்டுதான் உள்ள தூக்கி வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விளையாட்ட எடுத்துக்கிட்டாரு. ஓ, நான் யாருன்னு சொன்னீங்களாமா? சொன்னதுனால தான்டா சாதகமா போச்சுது. அப்புறம் சரிசும் பேசிப்பான்னு நினைக்கேன். அப்புறம் மதன் வந்திருந்தான். அவன் எல்லாரும் பேசி ஓரளவுக்கு வெளியில கொண்டு வந்தாச்சு. எந்த கேஸும் இல்ல. ஆனா என்ன, இன்னைக்கு ஃபுல்லா அங்கதான் இருப்பாளுவ. ஏன் தெரியல, அந்த பையன் தான் இன்னைக்கு ஃபுல்லா அங்க இருக்கட்டும்னு சொல்லிச்சுது. அவனே விளையாட்டுக்கார பையன் தாமா. என்னடா சொல்ற? ஐயோ, அவன் இந்த கபடியில எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்மா. அவன் விளையாட்டு பத்தி ரொம்ப இருக்கும் அவன்கிட்டயும். அப்ப உனக்கு நல்லா தெரியுமா அந்த பையனை? ஏமா, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா? எனக்கும் தெரியுமா. முன்னாடி நம்ம ஊருக்கு கூட கபடி விளையாட வந்திருக்கான். அப்ப நம்ம வீட்டை தண்ணி எல்லாம் குடிக்க வந்தானே. ஞாபகம் இல்லையாடா? பழைய வீட்டுக்கு வந்திருந்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. வருஷம் இருக்கும் அண்ணி எல்லாம் வரதுக்கு முன்னாடி. ஓ அப்படியா? அதான பார்த்தேன். நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவனை பார்க்கலையே. நல்ல புத்திசாலி, படிப்பான், நல்லா படிச்சு வந்திருக்கான். சரிம்மா, நான் அவனை பார்த்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். சரி, அப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். அங்க சொல்லுதாராமா, போயிட்டு வரேன். ஏ தாயே, போயிட்டு வான்னு சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். டேய், அட மன்னிப்பு கேட்டியாடா? மன்னிப்பு கேட்டாலும் அது மன்னிக்கிற விஷயமாமா. கொஞ்ச நாள் போகட்டும். சரி, கிளம்பு. சரிங்கம்மா, நான் போன அனுப்பி வைக்கிறேன். சரிடா. போயிட்டு வரேன். தெரியும், எப்படியும் வந்து என்ன சொல்லிட்டு தான் போவீங்கன்னு எனக்கு தெரியும். திருட்டு வேலையா பாக்குறீங்க. வாங்க போங்க. அந்த சொல்லாம போனா மனசே கேட்காது. அதான் அப்படி ஓடி போயிட்டு இப்படி ஓடி வந்துட்டேன். அங்க எல்லாரும் நான் போயிட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. ஐயா வாங்க. என் மேல கோவம் இல்லையே? கோவம் தான். எப்போ போகும்? போகாது. சாரி சாரி சாரி. நான் பத்திரமா பாத்துக்கிறது. நிஜமா? பிராமிஸா? பிராமிஸா. உன்னை கண்ணுக்கு வச்சு பாத்துக்கிறது. சரி. இப்ப என் மேல கோவமா? இல்ல. சரி, நான் போயிட்டு இருக்கா? எப்போ வருவீங்க? 3-4 நாள் ஆகும். நீ அதுக்குள்ள கிளம்பிடுவல்ல? இல்ல, இனி மண்டே தான் கிளம்புவேன். அத்தை, மீனத்தை, ஆதிரா எல்லாரும் கூட வரேன்னு சொல்லிருக்காங்க. ஏன்? தெரியல, நான் போகும்போது கூட வரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால மண்டே போறேன். சரி, நானும் வரேன். நிஜமாவா? நானும் கூட வரேன். சரி, பை. பாய். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டாய், நிழலை கண்டு நடுங்கி விட்டாய், கண்ணன் தேடி வந்த மகளே, தன்னை தொலைத்து மயங்கி விட்டாய், தான் இருக்கின்ற இடத்தில் நீரையும் காணவில்லை, எங்கே எங்கே சொல். வந்தவனே, ஏன்டா இவ்வளவு நேரம்? நான் இப்பதான் வீட்டுக்கு வந்து அம்மா சொன்னாங்க. என்ன நீ வெளியில நின்னுட்டு இருக்க? அந்த மேடம் தான் என்ன வெளியில இருக்க சொன்னாங்கடா. உள்ள இருக்க வேண்டியது நீ. சரி, என்னாச்சுடி? அவங்க வெளியில வந்துட்டாங்க எப்படி? ஐயோ கமிஷனரே. சார், குட் மார்னிங் சார். என்னாச்சுடி? ஒண்ணு இல்ல சார், சும்மாதான். ஒண்ணு இல்ல சார். சரி, உள்ள வாங்க. டேய், பாவுண்டா, சீக்கிரம் வெளியில கூட்டு வாடா. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார். ஏண்டா, அதிர மேல இன்னும் உனக்கு? இல்லடா, அப்படிலாம் இல்ல. அவனை பார்த்தா பாவமா இருக்குது. அப்பாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இப்படி மாட்டியிருக்கா. சரி, உன் கல்யாண வேலை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்குடா. பொண்ணை பாத்தியா அப்படி? இல்லடா, இன்னும் மனசு அதுக்கு தயாராகல. தயாரான பார்க்க போனோம். ஏதோ மே மாசம் கல்யாணம் வச்சுக்கிறத அம்மா சொன்னாங்க. பொண்ணு வீட்டுல கொஞ்சம் அவசரப்படுறாங்க. மே மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் வைக்கணுங்கிறாங்க. நான் இன்னும் பொண்ணையே பார்க்கலடா. எப்படி பார்க்க முடியும்?
சரி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்ட, இனி உன் பாடு. நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, உன்னால நிம்மதியா வாழ முடியாது, அது மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். தெரியும்டா, இப்பவுமே என்னால நிம்மதியா இருக்க முடியல, இதுக்கப்புறம் எங்க நிம்மதியா இருக்க? அப்போ அதுகிட்ட பேச வேண்டியதானே? அவளை படாத வேதனை எல்லாம் படுத்தி விட்டுட்டு இப்பவே அவட்ட பேச சொல்றியா? எந்த மூஞ்சி வச்சுட்டு அவட்ட என்ன பேச சொல்ற? எல்லாரும் இருந்தோம் அவளை அனாதன்னு வெளியில அனுப்பி வச்சிருக்கோம். அதுவே நான் அவளுக்கு கொடுத்த பெரிய தண்டனை. போதும்பா, இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுற தன்மை என்கிட்ட இல்ல. அப்புறம் இப்படி அவளை விட்டு கொடுத்து வாழ போற? போட்டுண்டா, என் தலையில என்ன இருக்கு அது நடக்கும். ஆனா நீ மறக்கவே இல்லையா? அவளுக்கு உடனே ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறிய, எப்ப நான் விட முடியும்? நான் சொல்றதை கேளு, பேசாம நீ ஆதிரா கிட்ட பேசுடா. அங்க வேற நிச்சயதார்த்தம் இல்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் வேண்டாடா விடு. நீ இன்னும் அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும்னு சொல்லல, பிறகு ஏன்டா பயப்படுற? ஆனா அந்த வீட்டை முடிவு பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க யார்டா முடிவு பண்ணதுக்கு? நீ இன்னும் சொல்லல ஒன்னும்? ஒன்னும் சொல்லலண்ணா. டேய், நிச்சயத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிருடா. டேய், நிச்சயத்தை நடந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அது கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம். அதுக்கு முன்னாடியே சொல்லிடு. எப்படா சொல்ல முடியும்? சொல்லுடா. நான் ஒரு பொண்ணை விரும்பினா அவளை என்னால மறக்க முடியல, அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி. இது பாட்டு ஏற்பாடுடாடா. அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ ஆதிராவை தவிர வேற யாரு கூட நீ வாழ்ந்துட மாட்ட. அது எனக்கும் தெரியும்டா. ஆதிரா மறக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா அவளை பார்த்தாலே என்னமோ தெரியலடா. ஒருத்தி இவதான் நமக்குன்னு முடிவு பண்ணிட்டா, எவ்வளவு பெரிய அழகியே வந்து நின்னாலும் நமக்கு அழகா தோணாதுடா. கடைசி வரைக்கும் அவதாங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிதான் உனக்கும். சரி வா, ஆதிராவையும் நீ பாக்கலாம். மனசுல இருக்க சொல்லு, இன்னைக்கே சொல்லிடு. முடியுமாடா? முடியும்டா, அதெல்லாம் முடியும். நீ ஆதிராட்ட பேசு. முடியலடா, உனக்கு நானே நிக்கிறேன். நீ சொல்லு, நானே எடுத்து சொல்றேன். தேங்க்யூடா. இருக்கட்டும்டா, வா வா. ஆதிரா கிட்ட இன்னைக்கு நான் சொல்ல போறேன், என் மனசுல இருக்க சொல்ல போறேன். தடாமனம் பறிபோனதே அறிந்தானோ இன்பம் காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என் அன்பே என் அன்பே ஆதிரா கிட்ட எல்லாமே சொல்ல போறேன். I love you ஆதிரா. என் காதல சொல்ல போறேன், என் காதல சொல்ல போறேன். இனி நீ அனாதை இல்ல, இனி நீ அனாதை இல்ல. நான் இருக்கேன், நான் உன் கூட இருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்தா பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. தருணுக்கும் கிஷோருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணத்தை பண்ணணும். இனி காலதாமதம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இது சரிப்படாது, என்னைக்குமே இது ஆபத்து. இது நல்லதும் இல்லை. இதுக்கு ஏதாவது தீவிர முடிவு எடுத்தாதான் முடியும். வா தமிழே. என்னம்மா? தருணுக்கு பார்த்தனே, அந்த வீட்ல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் போனுக்கு வந்துச்சு? உன் போனுக்கா என் போனுக்கா? உங்க போனுக்கு தான் வந்திருக்கு. இந்த பாருங்க. என்னவாக்கா? தெரியல, அத்தை கிட்ட பேசணும் நாங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன். இப்பதானே கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட பேசுனாங்க. என்ன தமிழே? அக்கா, உங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்டாங்க பேசுனாங்கல்ல? ஆமா, காலையில. எதுக்கு நம்ம வீட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க? நான் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் தே. சரி கொண்டா. அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. என்ன? அவங்க ஏத்த இவ்வளவு அவசரப்படுறாங்க? அதான் மே மாசம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டேனே, அதுக்கு முன்னாடி கல்யாணம் வைக்க சொல்றாங்க. வேற இல்லக்கா, நல்ல மாப்பிளையா இருக்காரு, வேற இடத்துலயும் துப்பு முடிஞ்சிட கூடாதுன்னு கூட பயப்படலாம்ல. அதான் நம்ம ஸ்ட்ரிக்ட்டா பேசிட்டோமே, பரவாயில்லையா பயப்படணும்? அதானே, அதான் நம்ம என்ன பேசி முடிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம மாறுவோம்? தெரியலையக்கா, என்னைக்காவது தருண் அந்த வீட்டுக்கு போயிருக்கானா? அவனும் போயிட்டு போயிட்டு தான் திரும்பி வாரான். அவனால போக முடியல. எப்படி போக முடியும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அத்தை. அத்தை என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க அத்தை. அத்தை, அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுது. நமக்கு இன்னும் முடிவே ஆகல, வேற எதுக்கு நல்லா பேசுறாங்க? என்னைக்கு நல்ல சொந்தமா தானே ஆக போறோம் அப்படின்ட்டு பழகுறாங்களோ? ஆஹா, இப்படி பழகுறவங்கள நம்பவே முடியாதே. கரெக்ட் தே. இது ஓவரா மனசு எப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கணும். இல்லனா எதுக்கு தே இவ்ளோ அவசரப்படுத்துறாங்க? உலகத்திலே மாப்பிள்ளைய பார்க்க பொண்ணு வந்தது நம்ம வீட்டுல தான் இருக்கணும். நான் கூட மாப்பிள்ளை பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இதுல என்ன இருக்குது, காலம் மாறி போச்சு, பொண்ணை மாப்பிள்ளை பார்த்தானே, மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தானே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. சரி, நாமெல்லாம் ஒண்ணு பண்ணலாமா? என்னத்த? ஏன் நாமெல்லாம் போக கூடாது அவங்க வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு போனா என்ன நிலவரம்னு தெரிஞ்சிடும். அத்தை சொல்லிட்டு போனா உஷாராயிருவாங்க, நம்ம சொல்லாம போனா என்ன? ஆமா, பக்கத்து ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா வந்தா அப்படியே உங்க வீட்டை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனானத்த. சரி, அப்போ நம்ம 4 பேர் மட்டும் போயிட்டு வரலாமா? சரிங்க தே. அதாத்த சரி, என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும். எதுக்காக இவ்வளவு அவசரப்படாம நமக்கு தெரிஞ்சாகணும்ல அத்தை. நாளைக்கு நம்மளே தருண் எங்க மாட்டிவிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் சரி அத்தை, ஏதாவது ஒண்ணு பண்ணி போயிருவோம் தே. உங்களுக்கு பக்கத்து ஊர்ல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க? சொந்தமே கிடையாது, இதுல எப்படி தே ஊரே? மீனா குட்டிக்காரன் தெரியுமா? அத்தை,
அது யார் ஊர் பக்கம்னு உங்களுக்கு தெரியுமா? யார் ஊர் பக்கம்? சின்னசாமி சித்தப்பா இருக்காவல்ல, இந்த ஊரா? அதான் நான் பிறந்த ஊரு. அதுல இருந்து 2 ஊர் தள்ளிதான். ஆனா என் கூட படிச்ச பிள்ளை யாரும் அத்தை இருங்க, நான் Facebookல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போற மாதிரி அங்க போயிட்டு வந்துடலாம் அத்தை. மொத அதை சீக்கிரமா பாரு. அந்த ஊர்ல உன் கூட படிச்ச பிள்ளைங்க தெரிஞ்ச பிள்ளைங்க எதுவும் இருக்கான்னு பாரு. இருக்கத நான் Facebookல செக் பண்ணி பார்க்கறேன். இந்த போன் என்கிட்ட இருக்கு பாரு. உன் கூட படிச்ச பிள்ளைங்க பேர்லாம் ஞாபகத்துல இருக்கா? அதுல எப்படி மறக்கும்? எல்லா பிள்ளைங்களும் ஞாபகத்துல இருக்காங்க. 5 மினிட்ஸ்ல நான் செக் பண்ணிட்டு வரேன்க்கா. சரி. நல்லா பாருமா, பாத்துட்டு சொல்லு. நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். சரிங்க அத்தை. நான் செத்தேன். இப்ப நம்மள விட்டுருவாங்கல்ல. ஒழுங்கா வாட்டிலே முட்டு போடு. இப்ப பாருங்க அத்தை, நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. நீ என்ன 6 மாசம் கழித்து நிக்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். வாடிரி. பாருங்க அத்தை, இப்ப நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. ஆத்தியா போச்சுமா பொழுக்க. வேண்டாம் வேண்டாம், விட்ரி விட்ரி. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் என்னன்னு சொன்னா